நடிகர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தில் திமுகவை கடுமையாக தாக்கியும் ஆட்சி செய்யும் முறையும் மக்களுக்கு குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்து வருகிறார். இதற்கு இதுவரை எதிர்வினை ஆற்றாத நேரடியாக எதிர்வினை ஆற்றாத தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதல் முறையாக எதிர்வினை ஆற்றியுள்ளார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் கப்பல் கட்டும் தளம். இதன் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. நடிகர் விஜய் பொய்யான அரசியல் செய்கிறார் என்று விஜய் மீது குற்றம் சாட்டியுள்ள தமிழக முதல்வர், சங்கப் பாடல்கள் சொல்லும் கப்பற்கலையில் தமிழரின் பெருமைக்கு வரலாற்றை எழுதுவோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆதலால் தூத்துக்குடியில் விரைவில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் கப்பல் கட்டும் தளம்